ஒரு வீட்டில் 16 நாள் காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம், அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் இவங்க வந்து தலைமை பொறுப்புல இருக்காங்க சார். இவங்க வந்து எது நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணும், அதுதான் அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இல்லாம இவங்க 16 நாள் எதுவுமே பேசாம, இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே போய் பார்க்காம, இப்போ வந்து 16 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் பார்ப்போன்றதுக்கு இதை ஒரு ரீசனா சொல்றது எனக்கு இல்ல சைமன். நீங்க 16 நாள் அப்படின்ட்டு வந்து நீங்க உடனே அந்த சூடு நீங்க யாரா இருக்கட்டும், நான் திமுகன்னு சொல்ல, அந்த இடத்துல அண்ணா திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கட்டும், யார் ஆளுங்கட்சியா இருந்தாங்களோ அவங்களுக்கான ஒரு பவர்னு ஒண்ணு இருக்கும். அந்த பவர் செக்டரை மீறி நீங்க போய் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உள்ள போயிட முடியுமா உங்களால? வந்து இப்ப பேசுறாங்க இல்ல சார், நாங்க உச்சநீதிமன்றம் மதுரை வந்து உள்ள போனாவே அங்க கையை வெட்டுவேன் கால் வெட்டுவேன்னு சொல்றாங்க. இப்ப விஜய் சார் வந்து எல்லா இடத்துக்கும் உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப பேசுறாங்கல்ல சார். அதை வந்து அன்னைக்கு எதுவுமே பண்ணாம விட்டாங்க. நீங்க வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசாங்க. அவங்க வந்து வீரியம் பெருசை விட காரியம் பெருசுன்னு காத்திருந்துக்கிறாங்க. அந்த 16 நாள் அந்த காரியத்துக்காக தான் காத்திருந்தாங்கன்னு எனக்கு தோணுது.